ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் NNK இணைஞ்சிருக்கிறாரு, வாங்க பேசலாம். நான் என்ன கவர்ச்சி கன்னியா சன்னி லியோன் மாதிரியா அப்படிலாம் பேசினார்ல, இவர் மட்டும் சட்டையை கழட்டி வெறும் உடம்போட அப்படி உடம்ப மட்டும் இப்படி காட்டியிருந்தாருன்னா, இவர் தான் சொல்றாரு எம்ஜிஆர் நான் இது பண்ணல, நான் எம்ஜிஆர் ஆயிரல அப்படின்னு. எம்ஜிஆர் ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லாம சொல்றாரு. நம்மளை ஒருத்தன் இவ்வளவு அசிங்கப்படுத்தி ஓரம் கட்டுறானே அப்படிங்கிறப்ப வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஒரு பொங்கி எழுணும்ல. பொங்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பொங்கி இருக்காரு. இவ்வளவு வீரவசனம் எது முன்னாள் நடிகர் விஜய் பேசினார்ல மேடையில. ஆனா அந்த இது சட்டமன்றத்துல ஏன் மூஞ்சிய பாத்தீங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்களா? அது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அதான் உண்மை. 200 ஊப்பின்னு இது வரைக்கும் நான் திமுகவுக்கு தான் கொடி பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். ஊப்பின்னு ஊப்பி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது 200 ரூபா கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? அந்த கொள்கை, அந்த பிடிப்பு, தமிழ் அப்படிங்கிற உணர்வு இது உள்ளார இருக்கிறதுனால தான் அங்க வந்திருக்கான். அவனை நீங்க எப்படி ஒன்னாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதுல இருக்கணும். அதை விட்டு எந்த கொம்பனாலும் ஒண்ணும் பண்ண முடியாதாங்க, தான் கொம்பு எடுத்துட்டாங்க. அவர் பேசும்போது இவ்வளவு குற்றங்கள் நடந்துருச்சே, இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துச்சே, இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அவங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு போனதுதான் இப்ப இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஒரு காலத்தில் தப்பே பண்ண மாட்டாங்க. எந்த தப்பு நடந்தாலுமே அது காரணம் திமுக தான். அந்த கையை உடைச்சு ஒரு குழந்தைய கொன்னுட்டாங்க இல்லையா, அது ஏதோ கேரளாவில் இருந்ததுனால திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. சார் வணக்கம். வணக்கம் டிகே. இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்று முறையாக அவர் வெளியே பேசியிருக்கிறாரு, பரப்புரையாற்றிருக்கிறாரு, இன்னும் எக்ஸ்ட்ரா பல சொல்லிக்கலாம். இந்த திருச்சி கிழக்குல மக்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற முதலமைச்சர் விஜயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் முன்னாள் நடிகர் விஜய் அவர் தானே. முன்னாள் நடிகரா சார்? ஏன் சார் ஆரம்பத்திலே இப்படி அலப்பறை பண்றீங்க? என்ன ஆரம்பத்துல புரியல. முதலமைச்சர் சார் அவரு. இப்போ முன்னாள் முதலமைச்சர்னா யாருங்க? மு.க. ஸ்டாலின். அப்போ முன்னாள் நடிகர்னா யாரு? விஜய். முன்னாள் நடிகர் விஜய் தானே. ஆமா. அப்போ முன்னாள் நடிகர் நான் சொல்றது தப்பா? ஆமா சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற விதத்துல ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதிவு இருக்கும்போது அப்ப நீங்க சாதாரணமா முன்னாள் நடிகர் சொல்லிட்டு போறீங்களே, இது அபத்தம் கிடையாதா? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் எப்படி புரிய வைக்கனே தெரியலங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க இப்ப இருக்கிற பாக்குறீங்க, என்னைக்குமே பழச மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நான்லாம். புரியுதுங்களா? அவரோட பழசு என்ன? நடிகர். அந்த பழச மறக்கலாமா? இல்ல. அந்த மாதிரி நான் பழச மறக்காதவன். நான்லாம் தமிழ் மக்கள் தமிழ் மண்ணுல பிறந்தவன். புரியுதுங்களா? ஏதோ அப்படி கிடையாது, ஓடி நின்னவன் கிடையாது. அதனால இன்னைக்கு இருக்கிறவங்க கூல கும்பிடு போட்டு நாங்களும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க வேணா இன்னைக்கு தூக்கி பிடிச்சி கொண்டாடுங்க. ஆனா எங்களுக்கு என்னைக்குமே நடிகர், முன்னாள் நடிகர் விஜய் தான். 1000 இருந்தாலும் இத்தனை கோடி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப நீங்க சர்வசாதாரணமா நீங்க முன்னாள் நடிகர் சொல்லி எப்படி என் வாயில இவ்வளவு பொய்ய பொழுகுறீங்க சார்? அவர் மாதிரியே பேசுறீங்க, அவர் மாதிரியே பேசுறீங்க. இத்தனை கோடி மக்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இத்தனை கோடி மக்கள்னு எத்தனை மக்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏடிஎம்கே காரன், திமுக காரன், இந்த மற்றும் பலர்னு கட்சியெல்லாம் வச்சு சொல்றாங்களே, இவங்க எல்லாரும் சேர்த்தீங்கன்னா இவங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? அப்ப ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பொய் பேசாதீங்க சார். அப்படிதான் சார் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம்னா உண்மையை பேசுங்க சார். உண்மையதான் சார் சொல்றோம். இப்போ குழந்தைங்கள்லாம் தூண்டி விட்டுதான் அவர் முதலமைச்சரா இருக்காரு. எப்படியோ ஒரு முதலமைச்சர் ஆயிருக்கிறாருல, அப்ப அந்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஆனர் பண்ணல ஏங்க. நாம இப்ப என்னங்க, நான் எதுவுமே பண்ணலங்க. அவர் முதலமைச்சரே ஆகலங்கிறது நான் சொல்லல. அவர் ஆயிட்டாரு. ஆனா பெரும்பான்மை ஆனாரா சார்? பெரும்பான்மை அதெல்லாம் சொல்லாதீங்க. பெரும்பான்மை ஆனாரா? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல சார். நாங்க முதலமைச்சர் அவ்வளவுதான். பெரும்பான்மை ஆகக்கூடிய பெரும்பான்மை சிறுபான்மையில நாங்க வரவில்லை சார். நாங்க முதலமைச்சர் அவ்வளவுதான். நீங்க முதலமைச்சர் சொல்லுங்க. பெரும்பான்மை ஆயிருக்க வேண்டியதுங்கிற அந்த இதுக்கே லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு நாங்க எதுக்கு லிசன் பண்ணோன்ற? நாங்க அடிச்சு விட்டு போயிட்டு இருப்போம். எங்களுக்கு நாங்க எதுக்கு லிசன் பண்ணி நாங்க என்ன பண்ணுவோம்? ஏங்க அவர் பேசுனதுல நான் என்ன கவர்ச்சி கன்னியா சன்னி லியோன் மாதிரியா அப்படிலாம் பேசினார்ல, உண்மையிலேயே சொல்றேன். அந்த முன்னால இருந்த அந்த மக்கள் இருக்குல்ல, அந்த ஆர்ப்பரிச்ச பெண்கள் கூட்டத்தை பார்த்தா உண்மையிலேயே சொல்றேன், இவர் பெரும்பான்மையில ஜெயிக்க வேண்டியது. அப்படியா? ஆமா, கொஞ்சத்துல மிஸ் ஆயிடுச்சு. இவர் மட்டும் சட்டையை கழட்டி வெறும் உடம்போட அப்படி உடம்ப மட்டும் இப்படி காட்டியிருந்தாருன்னா அத்தனை பெண்களும் அப்படியே கவுந்து பெரும்பான்மை ஆக்கியிருப்பாங்க. தெரியுமா? 108 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாரு. 150 இடம் ஜெயிக்க வேண்டியதுங்க. அவர் சட்டையை கழட்டாம விட்டாருங்க. சட்டையை மட்டும் கழட்டி நீட்டு அப்படி
அப்படி காட்டி இருந்தாருன்னா வேற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா முழுசா கட்டியிருந்தா 234 அவ்வளவுதான். அப்படியே அப்படி உந்திருக்கும். என்ன நீங்க சாதாரண உடம்பா இதெல்லாம்? அதெல்லாம் சாதாரண உடம்பா? நீங்க பாத்திருக்கீங்களா படத்துல எல்லாம்? பாத்திருக்கேன். எப்படி இருக்கும் தெரியுமா? இவர் ரஜினிகாந்த் வயசான காலத்தை சட்டையை திறந்து கட்டுறாரு. ஆமா, இவர் காட்டுறதுக்கும் ரஜினிகாந்த் காட்டுறதுக்கு எப்படி இருக்கும்? ஆமா. அவரு ஏங்க என்னைக்குமே கவர்ச்சியா இருக்கிறவங்க தான் கவர்ச்சின்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா அவர் எவ்வளவு கவர்ச்சி தெரியுமா? அததான் சொல்றாங்க போல இருக்கு, கவர்ச்சினால வந்த ஓட்டு, கவர்ச்சினால வந்த ஓட்டுன்னு. அதுதாங்க அவர் சீரியஸா சொல்றேன். அவர் அப்படின்னு அப்படி கூப்பிட்டு இருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? வேற மாதிரி எதுனா நடந்திருக்கும். வேற மாதிரியா? பின்ன அஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட்டா வேற மாதிரி தான் சார் நடக்கும். ஹலோ, அவ்வளவு ஏக்கத்துல இருக்காங்க. நீங்க திருச்சி மக்கள் என்ன சாதாரண மக்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சோழ பரம்பரை தெரியுமா? சோழ நாடுங்க, சோறு உடைத்த சோழ நாடு. காவிரி உள்ளார பூந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாட்டு. பண்பாடு கலாச்சாரம்லாம் அப்படி இருக்குது. அவங்களாம் எவ்வளவு ஏக்கத்தோட இருக்காங்க தெரியுதா? விஜய் வரவுக்காக. பாத்தீங்கல்ல அந்த ஆர்ப்பரிக்கிறதெல்லாம் பாத்தீங்கல்ல? பார்த்தேன். ஆனா என்ன ஒண்ணுன்னா, திமுக ஆட்சிக்காரங்கள ஆட்சி நடத்தினப்ப 5000 பேருக்கு தான் என்ட்ரி. இப்ப இவங்க ஆட்சிலையும் ஏன் 5000 பேருக்கு என்ட்ரிங்கிறது அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் சார் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க தான் ஆட்சி செய்யறாங்க, அந்த எஸ்ஓபி அது இதெல்லாம் இவங்க தான் இது பண்றாங்க. அப்படி இருந்தோம் ஏன் 5000 பேருக்கு இவங்க அலோவ் பண்றாங்க? தாராளமா கொடுத்துருக்கலாமே. அதுதான் எனக்கு புரியல. வெளியில இருந்த சில தற்குறிகள் கூட என்ன பண்ணுதுன்னா, திமுக ஒழியன்னு கோஷம் போட்டுனுது. ஆட்சி யாருதுப்பா, போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது அது கூட தெரியாம பண்ணுகிறாங்க. ஐயோ, அதை விட்டுருங்க. அதெல்லாம் எல்லாமே செட்டப்பாம். எல்லாம் நாம் தமிழரோட. இப்ப இவர் கூப்பிட்டதே நாம் தமிழர் ஆட்கள் 5000 பேர் அவங்க திருச்சியில ஓட்டு போட்டது. ஆனா அவங்கள முதல்ல மாத்துவோம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப அவங்களதான் உள்ளார கூப்பிட்டு இருக்கிறது. சரி, அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. ஆமா, அந்த 5000 பேருங்கிறது நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்க. அதனால அவங்கள கூப்பிட்டு வச்சு முதல்ல அவங்க இதை முடிச்சிருவோம். சரி, அதுக்கப்புறம் பெரிய செட்டப் ரெடி பண்ணி நம்ம நடத்துவோம். சரிங்க சார். இப்ப அவரு முதலமைச்சர் ஆயிட்டார்ல, இப்ப அவரு பேச போற பேச்சு எல்லாருமே முன்னாள் நடிகர் விஜய் அப்படி சொல்லுங்க. முன்னாள் நடிகர் விஜய் சொல்லுங்க. முன்னாள் நடிகர், இந்நாள் முதலமைச்சர் போதுமா? அது உங்களுக்கு முதலமைச்சர் அப்படின்றது பிடிக்கவும் மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்க. நான் அதாவது எப்படிங்க மாத்த முடியும்? ஏதாவது மாத்த முடியுமா? சரிங்க சார். முன்னாள் நடிகர் விஜய் அவர் பேசுறாரு. பேசுற பிறகு எல்லாம் எதிர்பார்த்தாங்க என்ன பேச போறாரு. ஆனா அப்பவும் போய் திமுக தான் திட்டினுக்கிறாரு, அதிமுக தான் திட்டினுக்கிறாரு. ஒரு விஷயம் தெரியுமா? அதிமுக திட்டல. அதிமுக கட்சியிலே வச்சுக்கல. நம்மளா ஒரு பில்டப் கொடுத்து அதிமுகவை லிஸ்ட்ல இல்லாத கட்சியா முன்னாள் நடிகர் விஜயே அப்படிதான் வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அவங்களை லிஸ்டுக்குள்ளாரே கொண்டு வரல. எம்ஜிஆர் இவர் தான் சொல்றாரு, எம்ஜிஆர் நான் இது பண்ணல, நான் எம்ஜிஆர் ஆயிரல அப்படின்னு. இது நான் எம்ஜிஆர் தான் சொல்றது. ஓகே, புரியுதுங்களா? எம்ஜிஆர் ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லாம சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட அந்த ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 1 கோடி பேரும் ஒண்ணு இல்லாதவனுங்க வெத்து. அவனுங்களாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப நம்மளை ஒருத்தன் இவ்வளவு அசிங்கப்படுத்தி ஓரம் கட்டுறானே, நம்மளை அவங்க இதுல கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறானே. அப்படிங்கிறப்ப வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு ஒரு பொங்கி எழுணும்ல. ஆமா, என்ன கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் பொங்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் பொங்கி இருக்காது. எடப்பாடிக்கு தான் மக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் இருக்காது. அவர் ஏதோ பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஓரமா ஒதுங்கி நிற்பாரு. இந்த ஏடிஎம்கே மக்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட இப்படியெல்லாம் இல்லையா சார்? ஒரு இளைஞர் இறந்தெல்லாம் இருக்கிறார் சார், சூசைட் பண்ணிக்கிறாரு. இவங்களாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்சியை பிரிக்கிறாரு, குதிரை பேரை நடத்துறாரு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் தீக்குளிச்சிருக்கிறாரு. தெரியுதா? கொலை பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கீங்க. அதை கொலைன்னு சொல்லாம அது தற்கொலைன்னு சொல்லி தப்பிக்கிறீங்க. இதானே நடக்குது. உண்மையிலே ஒரு வகையில பார்த்தா நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு வகையில உண்மையா? அதான் உண்மை. ஒருத்தனை தற்கொலை பண்றான் அப்படின்னா அவனை கொலை செய்யறதுக்கு தூண்டி இருக்கீங்க. தூண்டுனதுனால தான் அவன் தற்கொலை பண்ணியிருக்கான். ஏன்னா அவருடைய ஸ்பீச் கூட லாஸ்ட்ல பேஸ்புக்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் இந்த மாதிரி கட்சியெல்லாம் பிரிச்சு இது பண்றாரு, குதிரை பேரை நடத்துறாரு, அதிமுக பிரிச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்ற வீடியோலாம் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதான் அவனா பாவம் போயிட்டான்.
எல்லாரும் போயிடணும். ம். ஆமா, எல்லாரும் போயிட்டா தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சிடலாம். ம். தெரியுமா? 230 நாள்ல இவங்க ஜெயிச்சு என்னதான் சார் பண்ணுவாங்க? 230 நாள்ல இவங்க ஜெயிச்சு என்னதான் பண்ணுவாங்க? இப்ப எதிர்கட்சின்னு உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ம். ஆமா, இவ்வளோ வீரவசனம் ம். எது முன்னாள் நடிகர் விஜய் பேசினார்ல மேடையில. ஆமா. ஆனா அந்த இது சட்டமன்றத்துல ஏன் மூஞ்சிய பாத்தீங்களா? அந்த பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்களா? அது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அதான் உண்மை. பயந்து போய் நடுங்கி போய் கிட்டு 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 எது உதயநிதி பேச இவர் உட்கார்ந்து இருந்தார்ல, அங்க எங்க போச்சு அந்த? இப்ப அந்த திருச்சியில பேசுனதோட முன்னாலேயே அதான் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுறீங்க. அப்ப நீங்க நல்லா பேசணும்னா 5000 பேர் கூடி நின்னாதான் நல்லா வார்த்தை வரும். அப்ப ஏத்தாப்புல உதயநிதி நின்னா டிக்கு 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 டிக்கு. ஆனா இங்க திமுகவும் ரொம்ப கொஞ்சம் இதுவா இல்லையே சார், ஃபயரா இல்லையே சார், கொஞ்சம் ஸ்லோவா தானே இருக்கிறாங்க. ஒரு விஷயங்க, ஒருத்தன் திமுகவை எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து, எது கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து அது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இந்த நடிகர் முன்னாள் நடிகர் விஜயை தவிர வேற எவனும் ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு பொது மேடையில் இந்த அளவுக்கு எவனும் கழிவு ஊற்றலை, கேவலப்படுத்தி. என்ன அதாவது மற்றவன்லாம் வந்து பர்சனல் அட்டாக்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முன்னாள் நடிகர் பர்சனலே இல்லாமல் ஆமா காலி 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 காலின்னு. ஆனா சொன்னாலும் இவங்க கெத்து விட மாட்டேங்கிறாங்க. எந்த கொம்பனால திமுக அழிக்க முடியாதுடா சொல்றாரு. எது திமுக இருக்கிறவங்க இந்த ஜென்சி மீட்டிங் எல்லாம் போட்டாங்கல்ல, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். இன்னமும் அதாவது இவங்க விளங்கவே மாட்டாங்கிறது அந்த ஒரு ஸ்பீச்ல இருந்து தெரியுதா? ஒருத்தர் சொன்னாரு, எந்த கொம்பனாலும் இது பண்ண முடியாது அப்படின்னு. இங்கதான் கொம்பே உடச்சி விட்டானே, அப்புறம் என்ன கொம்பனால தெரியுதா எதை பேசணும்? அதாவது உங்களுக்கு வந்து 300 ரூபா பணம் வாங்காம, கோட்டர் வாங்காம, பிரியாணி வாங்காம ஒருத்தர் கும்பல் கூடி இருக்கான் அப்படின்னா அவன் எல்லாமே யூடியூப்ல ஏதோ ஒரு விதத்துல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத அதுதான் அந்த மீட்டிங்க. ஆமா, நான் இருக்கேன் நீ பாத்துக்க அப்படின்னு தான் சொல்லி பேசணும். எந்த கொம்பனாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா வந்து கொம்பை தான் உடச்சி விட்டுட்டு, அதாவது நம்ம நிக்கிறதே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுட்டு கிடக்குறோம், தோத்து போயிட்டோம். நாங்க மறுபடியும் மீண்டுருவோம். யாவன்ட்ட ஒண்ணுமே தெரியாதவன்ட்ட, அரசியல் அறிவுங்கிறதே இல்லாத ஒருத்தன்ட்ட நம்ம தற்குறின்னு சொல்லுவங்க கிட்ட புரியுதா? எப்படிப்பட்டவன்ட்ட நாம கவுந்து மண்ணுக்குள்ளார புதஞ்சு கிடக்குறங்கிறத விட்டு நாங்க எப்படா வீரபேசனம் பேசணும்? எதுக்குடா பேசணும்? இதெல்லாம் பேச வேண்டிய, அதாவது தற்குறித்தனமா இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தற்குறியை பார்த்துட்டு உண்மையிலேயே தற்குறி இவங்க தான் போல இருக்கு. அவன் பேசுறத பார்த்தா அப்படிதானங்க இருந்தது. ஏங்க இது பேசிக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னா கை தட்டுறான் அத்தனை பேரும் நம்ம அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்தது. அந்த மீட்டிங் நடக்கிற வரைக்கும் அறிவாளியா இருந்தது. ஆமா, இவர் பேசுனது கை தட்டினாங்களா, அடப்பாவிகளா என்னடா இவங்களும் தற்கொலை ஆயிட்டாங்களா? புரியுதுங்களா? எதுக்கு கை தட்டணும், எதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அறிவார்ந்த சமூகமா நீங்க ஒரு பகுதியா பிரிறீங்க அப்படின்னா அந்த அறிவார்ந்த சமூகத்தோட பேச்சா இருக்கணும். நாங்க கொம்பு, எங்க கொம்பை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா அந்த உடச்சி விட்டானே. அங்க என்ன பேசியிருக்கணும்? எப்பா நீ எது வேணுமாலும் செய், நாங்க உங்க பின்னால் நிக்கிறோம், இத சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன தெரியுமா, ரெஸ்ட்ரிக்ஷனா அவதூறா பேசிடாதீங்க, அப்படி பேசிடாதீங்க, அளவா பேசுங்க. அவங்கள மாதிரியே எது அவங்க அருவாள் எடுத்து வெட்டுறப்ப நாம வந்து பூங்கொத்தை வச்சு தடுத்துக்கணும் அப்படின்னு. இப்படியாயே பேசுறது? ஒருத்தன் நீ குதி, நாங்க கயிறு கட்டிப்போம், கயிறு கட்டி உன்னை வச்சுப்போம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. டேய் நீ குதிடா, உன் பின்னால் நான் குதிச்சு உன்னை தூக்குவேன்டா அப்படிங்கிற அந்த ஸ்பீச் இருக்கணும்ல. எதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணிக்கங்க. இது பார்த்து பத்திரமா பண்ணிக்க நீ எதுக்கே வரணும்? பார்த்து பத்திரமா. இப்ப நானும் பேசிட்டு இருக்கேன். ஆமா, 200 ஊப்பின்னு இது வரைக்கும் நான் திமுகவுக்கு தான் கொடி பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். ஊப்பின்னு ஊப்பி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது 200 ரூபா கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? ஒரு 5 பைசா கூட கொடுக்கலையா? 5 பைசா கூட கொடுக்கலையா? இல்ல அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோமா? இல்லையே. இப்ப கூட அவங்களுக்காக தான் பேசிட்டு இருக்குது. ஆமா. ஆனா அவங்களோட அறிவு எந்த அளவுக்கு தெரியுமா? ஏற்கனவே பெண் மீடியான்னு வச்சுதான் இந்த பெண் மீடியாவில் இருந்த எல்லாருமே எது முன்னாள் நடிகர் விஜய்க்கு வேலை பார்த்துருக்கான். ஓ அப்படிங்களா? இவங்களோட இதெல்லாம் செயல்பாடெல்லாம் பார்த்தோம். எப்படியும் கன்ஃபார்மா ஜோசியக்காரன் சொன்னால அடுத்த 50 வருஷத்துக்கும் நடிகர் விஜய் தான் அப்படின்னு. இது 50 வருஷம் இல்ல, அடுத்த 100 வருஷத்துக்கு விஜய் தான்ங்கிறது மாதிரிதான். அப்புறம் திமுகவுல தான் ஜோலி முடிஞ்சு. திமுக ஜோலி முடிஞ்சதுக்கு இவங்களே ரெடி ஆகுறாங்களே. நீங்க எதை வேணுமான்னு பண்ணு,
உனக்கு குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவனை குதிடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிறது புரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு 300 ரூபா காசு கொடுத்து குவார்டர் பிரியாணி கொடுத்து தானே நீங்க கும்பல் கூட்டியிருக்கீங்க. இப்ப முத கும்பல் இப்படி வர்றானுங்க அப்படின்னா இன்னமும் நீங்க உடனே இப்ப இந்த இடைத்தேர்தல் கடைத்தேர்தல் அடுத்தெல்லாம் வரணும்ல, எல்லாம் வயசான குரூப்பா வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப இந்த வர்றானுங்களே உங்களுக்காக பேசுறாங்களே இவங்களுக்கு என்ன நீங்க நொட்டிட போறீங்க? புரியுதுங்களா? இவங்க எல்லாரும் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்களும் திமுக ஆதரவா தான் பேசுறீங்க, நானும் ஆதரவா தான் பேசுறேன். யாராவது மு.க. ஸ்டாலினோ இல்லாட்டினா அவங்க கட்சி சார்ந்தது எவனாவது பணம் கொடுத்துட்டான்னு பேசல. இல்ல, அந்த கொள்கை அந்த பிடிப்பாடு தமிழ் அப்படிங்கிற உணர்வு இது உள்ளார இருக்கிறதுனால தான் அங்க வந்திருக்கான். அவனை நீங்க எப்படி ஒண்ணாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதுல இருக்கணும். அதை விட்டு எந்த கொம்பனாலும் ஒண்ணும் பண்ண முடியாதாங்க, கொம்பு அடிச்சுட்டாங்க. முதல்ல பேசுறது என்ன பேசுறோங்கிறத அவ்வளவு பேர் அறிவார்ந்ததா நிக்கிறானுங்க. ஒரு பிரிஞ்சு வந்து தற்குறி இல்லை, அங்க கூடி நின்னதெல்லாம் தற்குறி இல்லை. அப்படி நானும் போலான்னு தான் பார்த்தேன். ஆமா, நான் என்ன வயசுக்கு வந்துட்டேன்னா உங்களெல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ்ல சேர்த்துக்க மாட்டாங்க. ஜென்சிய பத்திருக்கம்லங்க, அப்ப ஜென்சி தானே சார். ஜென்சி கிட்ஸ் வேற, ஜென்சி பெத்தவங்க வேற சார். ஹலோ, நான் பெக்கலைன்னா ஜென்சி வந்துருவானா? இல்ல. நான் பண்ணலைன்னா ஜென்சி வந்துருமாங்கிறேன். இல்ல இல்ல. அப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கணும். உங்களாலதான் ஜென்சியே வந்திருக்கு. ரைட், வாங்க எல்லாரும் வாங்கயா அப்படின்னு தானே சொல்லணும். ஜென்சி அப்படின்னு ஏன் அதுக்கு ஒரு தனியா ஒரு பேர் கொடுத்து ஒதுக்குற? ஆமா, இல்ல இப்போ இத தாவேக்காவை பார்த்து அப்படியே ஈஎச்எம் காப்பி அடிக்கிற மாதிரி இல்ல திமுக பண்றது. எது இந்த ஜென்சி கூட்டம் அப்படின்றதெல்லாம்? இல்ல, அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க. இல்ல, அப்படிதான் சொல்லிக்கிறாங்க இந்த சைட்ல இருக்கிறவங்க. அப்படிதான் இல்ல. அது வந்து நீங்க வந்து நேபாள் பாத்தீங்களா, ஒரு புரட்சி நடந்தது. எது? ஜென்சி புரட்சி. ஆமா, அந்த ஜென்சி பீப்புள்லாம் அப்படின்னா அவங்களாம் யாரு, என்ன அவங்களுக்கான உணர்வு எல்லாம் எப்படி வருது அப்படின்னா ஒரு நாலேஜ், அவங்க நாலேஜே எப்படி இருக்குதுன்னா நாலேஜே இல்லை. ஆமா, எல்லாமே வந்து தவறான உணர்வுகளில் பிறந்தவங்களாம். அதாவது கணவன் இருக்க கள்ள தொடர்புல பொண்டாட்டி போய் பெத்துக்கிறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி மாறி மாறி ஒன்னோட அந்த மாதிரிலாம் இருந்தாதான், அதாவது பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காத குழந்தைங்கன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க தான், அதாவது தாந்தோன்றித்தனமா பண்றவங்க அப்படிங்கிறவங்கள தான் தற்குறிங்கிறது. ஓகே, பிறப்பால் தவறா பிறந்தவங்கள தான் தற்குறின்னு சொல்றது. அறிவில் தற்குறியா கம்மியா இருக்காங்கிறதே கிடையாது. நான் இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு பேசல, நான் அங்க நேபாளில இருக்கிறவங்களை பேசுறேன். அதனாலதான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்ப யாரு அம்மா யாருங்கிறவங்கள உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு கண்ட்ரோல் பண்ணலாம். இது கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னா எவனுக்கு பிறந்ததுன்னே தெரியாதெல்லாம் இப்படி போய் சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப எங்க போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது மாதிரி நடந்ததுனாலதான் அந்த புரட்சி நடந்தது அங்க. ஆனா இது அப்படி நடக்குமா? இங்க அறிவார்ந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் சமூகம் அந்த மாதிரி தரங்கட்டு போய் பிறந்திருக்காங்களா என்ன? அப்படி இருக்கு இல்ல. அப்ப இந்த தமிழ் சமூகத்தோட மேம்பட்ட வேலைகள் எந்த ரேஞ்சுக்கு இருக்கு? ஆனா இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் அதானே சார் சொல்றாங்க, புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி தான் நாங்க ஜென்சி புரட்சி அப்படின்றத விஷயம் நாங்க கையில் எடுத்தோம், இப்ப அதே தான் திமுக கையில் எடுக்குது அப்படின்னு சொல்றாங்களே. இதுக்கு தான் நான் திருப்பி இந்த ஜென்சிக்கும், அதாவது முன்னாள் நடிகர் விஜய் தரப்புல இருக்கிற ஜென்சியையும் இங்கிட்டு இருக்கிற ஜென்சியையும் ரெண்டும் வேற வேறையா பாருங்க. ஓகே, ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இவங்க என்ன சொல்றது, கஞ்சா கிஞ்சாலாம் அடிச்சு எல்லாம் சுத்துவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? இவங்களை கஞ்சா கிஞ்சாலாம் அடிச்சு சுத்துறீங்க, பார்க்க முடியாது. அது மாதிரி இங்கிட்டு வந்து எடுத்து எதை வேணுமாலும் பண்ணுவோம். இவன் அது எதை வேணுமாலும் பண்றான் இல்ல. இவன் அறிவா கொஞ்சம் படிச்சிருக்கான், அறிவா கொஞ்சம் பேசுறான். அங்க அறிவு இல்லாமலாம் இல்ல, இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, மிதமிஞ்சின அறிவாளி என்ன பண்ணுவான்? இஷ்டத்துக்கு செயல்படுவாங்க. புரியுதுங்களா? யாரையும் நம்ம குறைப்பட்டு சொல்லல, குறைய வச்சு. ஆனா இவங்க வேற இவங்க வேற. ஓகே, ஆமா, இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாள் நடிகர் விஜயால மட்டும்தான் முடியும்.
ஓ, ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்ப இங்கிட்டு இருக்கிறவங்களை வந்து யாரோட ஒரு போய் வீட்டுல control இருக்கிற எப்பா சொன்னா கேளுப்பா அப்படின்னா கேட்பாங்க. ம், 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 அதே இங்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்கன்னா நீ சொல்ற நான் எது கேட்கணும் ம், ம், அப்படிங்கிறது இருக்கும். அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஆள் யாருன்னா ம். யாரு? முன்னாள் நடிகர் விஜய். முன்னாள் நடிகர் விஜய். அவர் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. ஓகே சார். இப்போ முன்னாள் நடிகர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல பேசும்பொழுது ஏகப்பட்ட வீரவசனங்கள் பேசுறாரு. ஊன்னு குதிக்கிறாரு. ஆனா அந்த காரை அந்த வேனை விட்டு கீழே இறங்குனாலும் ஒரு சைலண்ட் மோட்ல வந்துடுறாரு. அது அது வந்து காரணம் என்னன்னா அவர் பேசிக்கா நடிகரா இருந்து வந்ததுனால. ஓ, பேசிக்கா ஒரு அரசியல்வாதியாவே இருந்து வந்திருந்தா உங்களுக்கு எல்லா நேரத்திலயும் எல்லாத்துக்குமே பேசுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு நடிகரா இருந்து அவர் வந்ததுனாலதான் அதெல்லாம் வந்து அவர் வந்து அந்த அந்த செட்டப்போட நிக்கிறப்பதான் அதெல்லாம் பேச முடியும். அந்த செட்டப் கேமரா முன்னாடி டயலாக் கொடுத்தா வீரவசனம் பேசிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு சைலண்ட் டக்குனு போய் ரூம்குள்ளார போய் ஏறிக்கிறது அந்த மோடு தான். ஓகே ஓகே. அந்த அது வந்து அதனால வந்து அவர்லாம் அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்றாரு. சரி, புரியுதுங்களா? அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணல. அவருக்கு என்ன தெரியுமோ அதான் பண்றாரு. சரிங்க சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது இவ்வளவு குற்றங்கள் நடந்துருச்சே, இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துச்சே, இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, அவங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு போனதுதான் இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. முழுக்க முழுக்க இப்ப திமுக மேலதான் குறை சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவங்க வந்து அதாவது முன்னாள் நடிகர் விஜய் அவர்கள் இப்ப இன்னைக்குதான் இல்ல, அடுத்த அவர் ஆள போற அடுத்த 5 வருஷமும் எவ்வளவு காலம் ஆள்றாரோ அவ்வளவு காலத்துக்கும் எல்லாமே தப்பு அப்படின்னா இவங்க பண்ண தப்புங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு காலத்தில் தப்பே பண்ண மாட்டாங்க. எந்த தப்பு நடந்தாலுமே அது காரணம் வந்து திமுக தான். ஏதோ அதாவது என்ன சொல்றது, அந்த கையை உடைச்சு ஒரு குழந்தைய கொன்னுட்டாங்க இல்லையா, அது ஏதோ கேரளாவில் இருந்ததுனால அது வந்து திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாம போயிடுச்சு. இல்லாட்டினா அதுவும் திமுகவுக்கு சம்பந்தம். கேரளாக்கு இந்த பார்டருக்கு வந்திருந்தாங்கன்னா திமுக. ஆமா, அது திமுக. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரம் பாருங்க. பாத்தீங்களா? அது குழந்தையோட கையெல்லாம் உடைச்சு அதை இது நெருப்பால சூடு வச்சு அதெல்லாம் சாகடிக்கிறதுங்கிறதுலாம் வந்து அதெல்லாம் வந்து திமுக பண்ணிருக்க வேண்டியது. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அதனால பினராயி விஜயன் ஓகே இல்ல, அவரு கூட இல்ல, சதீசன் இல்ல 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 கேரளால அவர்தான முதலமைச்சர். ஐயோ, அது எங்கேயுமே ஓகே ஓகே புரியுது. ஏங்க இங்க மட்டும் என்னங்க, இப்ப யாருங்க முதலமைச்சர்? இப்ப யாரு முதலமைச்சர்? முன்னாள் நடிகர் விஜய். முன்னாள் நடிகர் விஜய் தானே இங்க முதலமைச்சர். ஆனா பழி எங்க? திமுக மேல. அது மாதிரி அங்க எங்க காங்கிரஸ் முதலமைச்சர் பினராயி விஜயன் எதிர்கட்சி தலைவர். ஓகே புரியுதா? புரியுதா?